நாகப்பட்டினத்துக்கும், குமரிக்கும் இடையே வந்து ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். நேற்றைக்கும், இன்றைக்கும் மழை வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில அதிகப்படியாக இருக்கும். அதே மாரி உள் மாவட்டத்தில சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக பதிவாகும். ஆகவே கனமழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா, அதற்கு முன்பதாக சென்னையில வெறும் சாரல் மழை, லேசான மழை மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. பெருசா எங்களுக்கு கனமழை இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆகவே நம்ம தேதிகள் கொடுத்திருந்தோம் 26, 27ன்னு. நேற்று முதலாகவே நெறைய இடங்கள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளிலும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் அதிகமாக இருக்கும். இன்று வரைக்கும் சென்னை பகுதிகள்ல பரவலாக கனமழையானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நாளை முதல் மீண்டும் இயல்பு நிலை திரும்பிரும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு டிசம்பர் 28 முதல் இயல்பு நிலை திரும்பும். இங்க ஒரு பக்கம் இயல்பு நிலை திரும்பி கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் சரியான மழை பொழிவு மற்றும் ஆபத்துல சிக்கப் போகும் தென் மாவட்டங்கள் குறித்து நம்ம நெறைய பேச போறோம். நீங்க லைக் பண்ணலனா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் யாராச்சும் பண்ணாம இருந்தீங்கன்னா, உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்கள்ல மிக கனமழை கண்டிப்பாக இருக்கு. அதே மாரி நமக்கு வங்கக்கடல் பகுதிகள்ல அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. இந்த காற்று சுழற்சிகள் தொடர்ந்து தென் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து, அந்த பகுதிகள்ல அதிக மழை பொழிவு டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகள்ல கண்டிப்பா வந்து இருக்கும். டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளில் பரவலாக பலத்த மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலோட இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம். நம்ம சேனல் நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். யாராச்சும் நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா, நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெறைய ஆஃபர்ஸ்ல போயிட்டுருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். மழை பத்தின தகவலையும் நம்ம நிச்சயமா சொல்லிடுறோம். ஏன்னா இப்போ தென் மாவட்ட பகுதிகளாகட்டும், டெல்டா மாவட்டங்களாகட்டும், இன்னும் எங்களுக்கு சரிவர மழை தொடங்கவே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டைக்கு தேதிகள் குறித்துக் கொள்ளுங்க. டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி. அதே மாரி மதுரை மாவட்டங்கள் தேதிகள் மறக்காம குறித்துக் கொள்ளுங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இங்க வந்து டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதியில. இங்க வந்து இந்த தேதியில நீங்க மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. போதுமானதாக இருக்கும். மிக கனமழை கண்டிப்பா இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளில் கனம் முதல் மிக கனமழை அதிகரிக்கும். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குரும்பூர் உள்ளிட்ட பகுதிகள், தூத்துக்குடியினுடைய வடக்கு பகுதி கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குரும்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனம் முதல் மிக கனமழை டிசம்பர் 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் டிசம்பர் 31ஆம் தேதி கனமழை வெளுத்து வாங்கும். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இந்த மாத இறுதியில மழை வாய்ப்புகள் ரொம்பவே இன்னும் தீவிரமாக இருக்கும். இன்னும் நாட்கள் போக போக இன்னும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தான் போதே தவிர, மழை குறைஞ்சு போகாது. பொங்கல் வரைக்கும் மழை இருக்கு. அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம். வடகிழக்கு பருவமழை பொங்கல் நாட்கள் வரைக்கும் நமக்கு வந்து தீவிரமாகவும் வலுவாக இருக்கும். பொங்கல் முடிந்த பிறகுதான் வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட 98% வரைக்கும் முடிவுக்கு வரும். அதுவரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வராது. பிப்ரவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு பருவமழை எல்லாம் முடிவுக்கு வந்து பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆகவே அடுத்ததாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை இந்த 4 மாவட்டத்திலும் டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. உங்களுக்கு நம்ம தேதி கொடுத்துட்டோம். டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டோம். மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நெறைய இடங்கள்ல நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டோம். அதனால மதுரை டூ கன்னியாகுமரி இங்க வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஆகவே மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நெறைய பகுதிகள நீங்க வந்து எச்சரிக்கையாக இருங்க, அலர்ட்டா இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். மழை பெய்யாத பகுதிகள் எங்கெல்லாம் நமக்கு சரிவர மழை இல்லாம இருந்துச்சோ, அந்த பகுதிகளுக்கும் மழை பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமாகவும், அதிகமாகவும் இருக்கும். டெல்டா நாகப்பட்டினத்தை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மிகச் சிறப்பான மழை பொழிவு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை நீடிக்கும். சொல்லியிருக்கக்கூடிய தேதிகளில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதற்காக வந்து வட தமிழக கடலோரத்திலும் உள் மாவட்டத்திலும் மழை பெய்யாமல் போகுங்கிறது கிடையாது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில்
இன்று வரைக்கும் பரவலாக நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை இன்று வரைக்கும் பரவலாக நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும். அதுக்கப்புறம் நாளை முதல் உங்களுக்கு இயல்பு நிலையும் திரும்பக்கூடும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக அவ்வப்போது மட்டுமே இருக்கும். ஒரு சில மணி நேரங்கள், ஒரு அரை மணி நேரத்திலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தான் உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். விட்டு விட்டு நமக்கு மழை கிடைக்கும். கடலோரத்தில் வந்து அதிகபட்சம் 2 மணி நேரங்கள் முதல் 3 மணி நேரங்கள் வரைக்கும் பரவலாக விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. சென்னையில் காலை முதல் நமக்கு மழை வாய்ப்புகள்லாம் அதிகரித்ததை பார்த்தோம். நேற்று காலை முதலாகவே சென்னை பகுதியில் நிறைய இடங்கள் நமக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமானது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளிலும் பலத்த மழை எச்சரிக்கை. எத்தனை சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதிகபட்சம் 7 முதல் 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் குறிப்பாக குறுகிய நேரத்தில் அதிக மழை வருமா அப்படின்னா பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை தான். குறுகிய நேரத்தில் வந்து வெள்ளப்பெருக்கு மற்றும் அதி கனமழை பதிவாக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஷார்ட் டேர்ம் ரெயின்ஃபால் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. குறுகிய க்ளவுட் பர்ஸ்ட்லாம் ஆகி ஏதாவது ஷார்ட் டேர்ம்லேயே வந்து ஃப்ளட்லாம் வந்து சான்சஸ் இருக்கா சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் நமக்கு வந்து பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் கிடையாது. குறுகிய நேரத்தில் வேணால் நமக்கு ஒரு மிதமானதுலேருந்து கனமழை வந்து பதிவாகுமே தவிர அதி கனமழை, அதீத கனமழை, 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக சென்னையில் வந்து எதிர்பார்த்துறாதீங்க. ஏன்னா அவ்வளோ வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது பருவமழை, வடகிழக்கு பருவக்காற்று வலுவான பருவக்காற்றாக வங்கக்கடல் பகுதியிலேருந்து வீசிகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாழ்வு பகுதி வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு தான் கரையவே கிடக்குது முழுமையாக. ஏன்னா இத்தனை நாட்கள் ஆந்திரா மற்றும் ஒரிசா அங்கே போயிட்டு அங்கேயே கரையை கிடக்காம மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வருங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா, அது இன்றைக்கு தான் வருகிறது. ஆகவே கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த எல்லா இடங்களுக்கும் இந்த மழை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது நேரடியாக சென்னைக்கு வந்து கரையை கடந்திருந்தா 20-25 சென்டிமீட்டர் மழை கண்டிப்பாக வந்து பதிவாயிருக்கும். ஆனால் இது நேரடியாக சென்னையில் கரையை கடக்காம ஆந்திரா, ஒரிசான்னு போயிட்டு கடைசியாக வந்து கரையை கடப்பதன் காரணமாக உங்களுக்கு மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. தொடர்ந்து நமக்கு மழை பொழிவுகள் சென்னை மட்டுமல்லாமல் உள் மாவட்டத்திற்கும் அடுத்தடுத்து நமக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டத்திற்கும் இனி வரும் நாட்களில் அதிக மழை வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் டிசம்பர் 31, ஜனவரி 1 மற்றும் 2 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழை வந்து எதிர்பார்க்க முடியும். அங்கேயும் நமக்கு மழை இருக்குது. இப்போதைக்கு நமக்கு பனிப்பொழிவு மட்டும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூரில் வந்து பனிப்பொழிவு மட்டும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். மற்றபடி கனமழை எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் எந்தெந்த தேதிகளுங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களாக இருந்தாலும் டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளில் பரவலாக நமக்கு மழை தொடங்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம வந்து சொல்லிட்டோம். ஆகவே மழை பெய்யாத பகுதிகளுக்கும் தொடர்ந்து நமக்கு கனமழை வந்து காத்திருக்கிறது. எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்.